ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு. அம்மா அம்மா அவருக்கு என்னதான் ஆச்சு? யாருக்கு? அதான் அந்த பிரிட்டிஷ்காரருக்கு. ஓ, விவேகானந்தர் கதையில கேக்குறியா? அவர் மயக்கம் போட்டே விழுந்துட்டாரு. அப்புறம் அப்போ நம்ம இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடைக்கல. நம்ம பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சியில் இருந்தோம். இது பெரிய குற்றம். ஜெயிலில் போட்டுருவாங்க. கூட்டம் எல்லாம் கலைஞ்சிருச்சு. நரேனோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் ஓடியே போயிட்டாங்க. அப்ப நரேன் அவர் தான் தைரியசாலியாச்சே. அவர் தைரியத்தை கைவிடலை. அவர் அப்படி என்னதான் செஞ்சாரு? மிச்சம் இருந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நரேன் அந்த பிரிட்டிஷ்காரருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாரு. எப்படி? அவரோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அடிபட்ட இடத்துல கட்டினாரு. முகத்தில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டாரு. மெல்ல இப்படி விசறின உடனே அந்த பிரிட்டிஷ்காருக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அப்பாடா! இதோட முடியல. அவங்கெல்லாம் சேர்ந்து கைத்தாங்கலாக அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. பரவாயில்லையேம்மா. 1 வீக்லேயே பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. அவர் வீடு திரும்பும்போது நரேனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பர்ஸில் கொஞ்சம் பணம் வச்சு கொடுத்தாங்க. பணமா? நரேனுக்கு எப்படி பணம் கிடைச்சிச்சு? அது அவரோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக நரேனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கலெக்ட் பண்ணுது. சூப்பர்ல. ஆமா, நரேனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சா என்ன? இல்லை, அவங்க அந்த ஆஃபீஸரை அப்படியே விட்டுட்டு பயந்து ஓடலைல்ல, அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்கல. அப்போ இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? எந்த சிச்சுவேஷன்லயும் கோழைய போல பயந்து ஓடக்கூடாது. தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணணும். என்னம்மா? ஆமாம் அப்போ, பதட்டம் இல்லாமல் யோசிச்சா சரியான வழி நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியும். விவேகானந்தர் பிற்காலத்தில் சொல்லியிருக்காரு, இந்த உலகம் கோழைகளுக்காக ஏற்பட்டதல்ல, இங்கிருந்து நீ தப்பியோட முயலாதே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? நரேனை போல நம்மளும் தைரியமா இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.